ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளுங்கிறதுனால வெற்றிலை தீபம் ஏற்றலாம். இன்னையிலேருந்து வெற்றிலை தீபம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஏற்றி வழிபடலாம்னு சொல்லி இன்னைக்கு காலையிலே வீடெல்லாம் மாப் போட்டு அப்புறம் விளக்கெல்லாம் விளக்கிட்டு எல்லாத்தையுமே பூவெல்லாம் இப்போ போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அப்படியே விளக்கு போட வேண்டியது தான். விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, தனியாக வராகி அம்மனுக்கு ஒரு அகல் விளக்கு எப்பயுமே 2 திரி போட்டு ஏற்றி வச்சுருவேன். ஸோ அதையும் எப்பயும் போல் ஏற்றியாச்சு. இந்த இடத்துல நான் வெற்றிலை தீபம் போட போகிறேன். அதுக்கு ஒரு தட்டு உங்களுக்கு பித்தளையில் இருந்துச்சுன்னா நம்ம பித்தளையிலே தட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே சில்வர் தட்டு தான் எடுத்துருக்கிறேன். ஸோ சில்வர் தட்டில் வெத்தலை 6 வெத்தலை நான் எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்களும் 3 இல்லைனா 6 எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அந்த காம்பெல்லாம் நம்ம நுனியில் இருக்க காம்பெல்லாம் இலையை பிக்காமல் காம்பை மட்டும் பிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம தட்டுலையும் சரி அந்த வெத்தலையோட நுனிலையும் சரி நம்ம சந்தன குங்குமத்தை வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச அந்த வெத்தலையோட காம்பெல்லாம் நம்ம தூக்கி எறியக்கூடாது. அதை வச்சுருந்துட்டு அதை நம்ம விளக்கு அதை அகல் விளக்க நடுவில் வச்சுட்டு விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதுக்குள்ளே நம்ம அந்த வெத்தலை காம்பெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நம்ம பூவையும் வச்சுட்டு அப்புறமா நம்ம விளக்கு ஏற்றலாம். இதை நான் ஒவ்வொரு வாரமும் இனிமேல் தொடர்ச்சியாக செய்ய போகிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு வீக்கு. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பண்ணலான் இருக்கேன். பூஜை ரூமுக்கு விளக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம நிலவாசலையும் மா இலை தோரணம் கட்டி அதுக்கப்புறம் அங்கேயும் எலுமிச்சம்பழமெல்லாம் வச்சுட்டு பத்தி தசாங்க பொடி எல்லாமே வாசலை ஏற்றி வச்சாச்சு. பூஜை இலைக்கு விளக்கம் ஏற்றுறதுக்கு முன்னாடி வாசல்லையும் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இப்போ கொஞ்ச நாள் இது நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தாங்க வீடே நல்லா சுபிக்ஷமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இப்படியே இல்லவே இல்லை. இதை நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கிறேன். இப்போ புதுசாக இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு புது லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி மங்களகரமாக வீட்டை வச்சு பாருங்கள். உங்களுக்கும் பாசிட்டிவ் எண்ணங்கள் தாங்க முழுசாக மனசு ஃபுல்லாக இருக்கும். நீங்களே ஏதாவது நினச்சி ஃபீல் பண்ணணும்னு நினச்சா கூட இல்லை இதை கடவுள்கிட்ட நம்ம இந்த விஷயத்த இந்த பிரச்சனையை ஒப்படைச்சிருவோம், அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் தான் வருமே தவிர அதை நினச்சி நம்ம கவலைப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தோணவே தோணாதுங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடணுமோ அந்த அளவுக்கு நம்ம முயற்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும். அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். நம்மளோட வேலையை அதுக்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸோட அந்த விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும். அதுக்காக கடவுள்கிட்ட மட்டும் வேண்டிக்கிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் முயற்சியே இல்லாமல் இருந்தால் அது நிறைவேறாதுங்க. ஸோ இதெல்லாம் நான் என்னோட அனுபவத்திலேருந்து இப்போ கொஞ்ச நாளாக நான் எந்த விஷயத்தை என்னென்ன விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நாளாகவே இந்த மாதிரி நிறைய கடவுளுக்காக என்னோட வழிபாட்டை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு எனக்கு இவ்வளோ ஒரு நேர்மறை எண்ணங்கள் வந்திருக்குன்னா இதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணால் வீடே எனக்கு ப்ளசண்ட்டாக இப்போ நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லிங்க செவ்வாய் வெள்ளி மட்டும் இல்லாமல் இப்போ டெய்லி நான் காலையிலேயும் சாயந்தரமும் விளக்கு போடுறது என்னால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா நானே அதை ஒரு ரொட்டீன் லைஃப்பாக மாற்றிக்கிட்டு இருக்கேங்க. இது மூலிமா நிறைய நிறைய விஷயங்கள் இந்த வராகி அம்மன் வழிபாடு இப்போ தாங்க நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி நைவேத்தியம் வச்செல்லாம் வழிபடுறது இந்த மாதிரி நிறைய புது விஷயங்களை என்னோடய லைஃப்பில் நான் கொண்டு வந்துகிட்ருக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். விளக்கு போடுறது கூட மாதத்துக்கு 2 நாள் 4 நாள் அந்த மாதிரி தாங்க விளக்கு போட்டேன். ஏதாவது விசேஷ நாள்லாம் தவறாமல் விளக்கு போட்டுருவேன். மற்றபடி இந்த மாதிரி டெய்லி ஏன் செவ்வாய் வெளியே விளக்கு போடுறது பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் என்னோட வழிபாடு இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இன்றைக்குமே நான் இந்த செவ்வாய்க்கிழமை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த வெற்றிலை தீபம் வழிபாடு இதை ஏற்றி வச்சுட்டு நான் முருகனோட கந்தசஷ்டி கவசம்ங்கிற இதை இல்லை நீங்கள் முருகனோட போற்றி ஏதாவது இருந்தால் கூட அதை கூட நீங்கள் படித்து இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடலாம். டெய்லி இந்த மாதிரி பூஜை அறையில் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காகவும் உங்கள் வீட்டோட நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கணுங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி டெய்லி செலவிடுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.